வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். வேதாத்திரிய எளியமுறை உடற்பயிற்சியை நாம் செய்து வருகிறோம். இந்த பயிற்சி எந்த அளவிற்கு பயன் தருகிறது என்பது நமக்கு தெரியும். என்றாலும் கூட இந்த பயிற்சியில் சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி எழுமல்லவா? அந்த கேள்விக்கான பதிலை இங்கே காணலாம். முதலாவதாக, நமக்கு கிடைத்த அற்புதமான இந்த வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி வேதாத்திரி மகர்ஷியின் 40 ஆண்டு கால வாழ்க்கையை, அனுபவங்களை, ஆராய்ச்சிகளை உள்ளடக்கி கொண்டதாக இருக்கிறது. இது எந்த அளவிற்கு பயன் தருகிறது என்பதை மகர்ஷி அவர்களே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அந்த விளக்கங்களை பெற்று திருத்தங்களை எடுத்துக்கொண்டு திருத்தி அமைத்துத்தான் நமக்கு தந்திருக்கிறார். மேலும் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஹோமியோபதி என்ற ஒரு மருத்துவத்தில் முதல்நிலை தகுதி பதக்கம் பெற்றவர். தானே மருந்துகளை உருவாக்கவும் திறமை வாய்ந்தவர். அப்படிப்பட்டவருக்கு மருத்துவத்துறையில் நீண்ட காலம் பயணித்து வந்த வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு எந்த அளவிற்கு இந்த உடல் பயிற்சி தந்தால் ஏற்றுக்கொள்ளும், திருத்தி அமைக்கும் என்பது தெரியுமல்லவா? அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் உலகெங்கும் வேதாத்திரியத்தை பரப்புவதற்காக பயணம் செய்த பொழுது ஒவ்வொரு நாடாக சென்று அங்குள்ள பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து, உடற்பயிற்சிகளை ஆராய்ந்து, அதை நம் நாட்டிற்கு எடுத்துக்கொண்டு நம் நாட்டிற்கு ஏற்றபடி அதை வடிவமைத்து நமக்கு தந்திருக்கிறார். முக்கியமாக இந்த உலகம் வெவ்வேறு கால சூழ்நிலையை கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டின் வெப்பம் போல இன்னொரு நாட்டின் வெப்பம் இருக்காது. ஒரு பகுதி குளிர் அதிகமாக இருக்கும், ஒரு பகுதி வெப்பம் அதிகமாக இருக்கும், ஒரு பகுதி இயல்பாக இருக்கும். இரண்டும் கலந்து ஒரே அமைப்பாக இருக்கும். இப்போது இந்த இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலநிலை எப்போதுமே இருக்கும். அதிக குளிரும் இருக்காது, அதிக வெப்பமும் இருக்காது. இப்படி ஒரு தகுந்த சூழ்நிலை நம்முடைய தமிழ்நாட்டில் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே இந்த எளிமுறை உடற்பயிற்சி மிகச்சரியாக பொருந்துமா என்று பார்க்கும் பொழுது இதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நமக்கு முன்பாகவே வேதாத்திரி மகர்ஷி அவர்களே திருத்தி அமைத்து தந்திருக்கிறார் என்பது முக்கியமான உண்மைதான். இப்பொழுது நம்முடைய நாட்டில் வேதாத்திரி மகர்ஷி பயிற்சி இல்லாமல், எளிமுறை உடற்பயிற்சி இல்லாமல் மற்ற பயிற்சிகளை செய்யும் பொழுது நீங்கள் கவனிக்கலாம், அதிகமாக வெறுப்பதாக இருக்கும் என்று சொல்ல முடியும். இந்த பயிற்சிகள் பூராமே வெளிநாடுகளில் என்ன செய்கிறார்களோ அந்த பயிற்சியை அப்படியே காப்பி எடுத்துக்கொண்டு நம் நாட்டில் செய்கிறார்கள். இப்பொழுது என்ன ஆகிறது என்றால், இந்த உடலுக்கு அதிக வேலையை தருகிறார்கள். ஏனென்றால் இந்த பயிற்சி நம் நாட்டிற்கு உகந்தது அல்ல என்பது முக்கியமான கருத்து. எப்படி என்று பார்க்கும் பொழுது, வெளிநாடு என்றால் ஐரோப்பிய நாடும் அமெரிக்க நாடும் தான். இதுபோக கிழக்கு பக்கமாக பார்த்தால் ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியாவும் இந்த அமைப்பில் வந்துவிடும். இங்கெல்லாம் அதிக குளிர் இருக்கும், அதிக வெப்பமும் இருக்கும். சில வேளைகளில் அதிகமான குளிரே தேங்கி நிற்கும். இப்பொழுது கனடா என்ற நாடை எடுத்துக்கொண்டால், அந்த நாடு 8 மாதங்களுக்கு மேலாக பனி அதிகமாக இருக்கும் என்று சொல்ல முடியும். இப்படி கலந்து இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையை, அந்த பயிற்சிகளை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது இது நமக்கு ஒத்துக்கொள்ளாது. ஏனென்றால் அவர்களுக்கு வெப்பம் அதிகம் தேவைப்படும். ஏனென்றால் குளிர் நாடுகளில் மக்கள் இயல்பு நிலைக்கு வாழ்வதற்கு உடல் குளிராமல் வெப்பமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தன்னுடைய பயிற்சி வழியாக உடலை வெப்பமாக்கிக் கொள்வார்கள். வேர்த்து வேறுப்பது மாதிரி வைத்துக் கொள்வார்கள். நம் நாட்டில் சாதாரணமாகவே வேர்த்து கொட்டும் அல்லவா? வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியில் இருக்கும் பொழுதும் சரி, வேர்த்து கொட்டி அதிகமாக நீர் வெளியேறிக்கொண்டே இருக்கும். நாம் தண்ணீரை அதிகமாக குடித்துக் கொண்டே இருப்போம். இது ஒரு பொதுவான தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலைப்பாடு. இப்படி இருக்கும் பொழுது உடற்பயிற்சி வழியாக நாம் அதிகமான வெப்பத்தை உருவாக்கி கொண்டால், ஏற்கனவே இருக்கக்கூடிய வெப்பத்தோடு இன்னும் அதிகமான வெப்பம் சேர்ந்துவிடும். ஒரு உடலுக்கு வெப்பம் என்பது ஒரு அளவு முறை உண்டு. 96.8 என்ற ஒரு சென்டிகிரேட் அளவிற்கு ஒரு வெப்பம் உள்ளது. இந்த வெப்பம் குறைந்தால் ஒரு நோய் வரும், அதிகமானால் காய்ச்சல் வரும். இப்பொழுது உடற்பயிற்சி மூலமாக இந்த உறுப்புகளின் அசைவினால் உடல் வெப்பத்தை அதிகமாக்கி கொண்டால் உறுப்பு தாங்குமா? இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால்
வியர்த்தாதான் நல்லது என்று சிலர் சொல்லுவார்கள். அப்படி இல்லை. இந்த உடலுக்கு வெப்பம் தேவை. அந்த வெப்பம் சூடாக மாறக்கூடாது. ஒரு தோசை ஊற்றும் பொழுது நாம் இதை கவனிக்கலாம். இந்த தோசை மொறுமொறுவென்று வருவதற்கு ஒரு சூடு வேண்டும். அந்த சூடு அதிகமானால் அந்த தோசை கருகிவிடும். அப்படி நம்முடைய உடல் வெப்பம் அதிகமானால் கருகிவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிவிடும். அதாவது உடல் உறுப்புகள் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் சோர்வுட்டுவிடும். சோர்வுட்டால் இயக்கம் திசை மாறி நோய் வந்துவிடும். இதற்கு நாம் இடம் தரலாமா? அதனால்தான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் தான் தெரிந்து கொண்ட அறிந்து கொண்ட இந்த பயிற்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு நம் நாட்டிற்கு ஏற்றபடி அதை ஒழுங்கமைத்து உடலுக்கு அதிக வெப்பத்தை தராமல் அதிக சோர்வை தராமல் இயல்பாக இருக்கும்படி இந்த உடற்பயிற்சியை நமக்கு தந்திருக்கிறார். எனவே இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியும். மாற்று கருத்து கூட இங்கே இடமில்லை. இந்த பயிற்சி செய்யலாமா வேண்டாம் என்று கூட நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கற்றுக்கொண்ட உடனேயே இந்த பயிற்சியை செய்ய முடியும். அதனால்தான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் பருவம் வந்த அனைவருமே 14 வயது முதல் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யலாம் என்று சொல்லி வருகிறார். இதில் கடுமையான பயிற்சி என்று சொல்லும் பொழுது மகராசனம் என்ற ஒரு பயிற்சி தான் கொஞ்சம் கடினம் என்று சொல்லுவார். ஏனென்றால் அவரே ஒரு காலகட்டத்தில் இந்த பயிற்சியை மகராசனத்தை இந்த வயதில் என்னால் செய்ய கடினமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது ஒன்றுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். மற்றபடி எல்லா பயிற்சிகளுமே மிக எளிமையாக செய்ய முடியும். இன்னொரு வகையில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வரலாமா என்று கட்டாயமாக கேட்கும் பொழுது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த வரிசைகளை சுழற்சிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படி என்றால் கைகளை 5 சுற்று சுற்றுக்கு பதிலாக 3 சுற்று செய்யலாம். சிலர் 5 சுற்றுக்கு பதிலாக 7, 10 என்று சுற்றலாம். இதுதான் பண்ண முடியுமே தவிர முழுமையாக அந்த பயிற்சிகளை நாம் மாற்றி அமைக்க வாய்ப்பே இல்லை. இதோடு என்னுடைய அனுபவத்தில் அக்குபஞ்சர் என்ற ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது என்னுடைய உடல் வழக்கத்தை விட அதிக சூடை கொண்டு வந்தது. இதை நான் தவிர்த்து பார்த்தேன். ஆனால் மாற்றம் கிடைக்கவில்லை. எப்படி என்றால் 30 நொடிகள் அந்த புள்ளியில் கவனத்தை வைப்பதற்கு பதிலாக கொஞ்சம் குறைத்து பார்த்தேன். அப்படி இருந்தும் அந்த உடல் சூடு எனக்கு குறையவே இல்லை. ஏனென்றால் வழக்கமாகவே என்னுடைய உடல் கொஞ்சம் சூடாக இருக்கும் என்று சொல்ல முடியும். இதனால் அந்த பயிற்சியை அக்குபஞ்சர் என்ற ஒரு பயிற்சியை தினமும் செய்யாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்து வருகிறேன். இப்படி செய்யும் பொழுது ஓரளவிற்கு அந்த உடல் வெப்பம் மிக இயல்பாக இருப்பதை நான் உணர முடிகிறது. இப்படித்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர முழுதாக இந்த வேதத்திரி எளிமுறை பயிற்சியை மாற்றி அமைக்க நமக்கு வாய்ப்பு கிடையாது. அது தேவையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதை ஒரு விளக்கமாக நாம் கேள்விகளாக கேட்கும் பொழுது அன்பர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே இது மிகச் சிறப்பான பயிற்சி தான் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அது உண்மைதான். எனவே நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த பயிற்சியை எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் செய்து வரலாம். இதோடு வேறு பயிற்சியை கலந்து செய்ய வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. இந்த பயிற்சி ஒரு நாளைக்கு நீங்கள் செய்தால், அதிகாலை செய்தால் அதுவே உங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் போதுமானது. மேலும் இந்த பயிற்சியை காலையில் செய்யலாமா மாலையில் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி கூட எழுவதுண்டு. பொதுவாகவே இந்த இயற்கை ஒழுங்கமைப்பில் மனிதன் உடல் அமைந்துள்ளது. ஒரு கட்டுக்கோப்பான இணைப்போடு இந்த உடல் இயற்கையோடு கலந்துள்ளது என்று சொல்ல முடியும். நீங்களே அறிவீர்கள், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் என்று. அதுபோல மாலை நேரத்தில் இந்த உடல் கொஞ்சம் வெப்பத்தை கூட்டிக் கொள்ளும். இயற்கையாக உடல் வெப்பம் கூடும். அந்த நேரத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் செய்தால் பயிற்சி மூலமாக வரக்கூடிய வெப்பமும் கூடிவிடும். அது உங்களுக்கு ஒரு தொந்தரவுகளை உருவாக்கி தரும். எனவே மாலையில் உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. மகாகவி பாரதியார் சொன்னது போல இந்த மாலை பொழுதை ஒரு விளையாட்டாக கழிக்கலாம். ஒரு இன்ப நுகர்வாக சந்தோஷமாக மற்றவர்களோடு பேசி பழகி அதை அனுபவிக்கலாம். உடலை கெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் தேவையில்லை. மற்றவர்கள் செய்வதாக இருந்தால் செய்யட்டும், நாம் செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிகாலை செய்வது இந்த உடலுக்கு ஊக்கத்தை கொடுத்து இந்த உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி உடல் உறுப்புகளுக்கு ஊக்கத்தை கொடுத்து
உங்கள் உடலில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் இந்த மூன்றும் மிகச் சரியான அளவில் இயங்கச் செய்யும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்லது அன்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.